இது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி தானே இருக்குது. சேவிங்ஸ் பர்பஸ்க்காக அடையாளமாக தான் இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க உட்காந்து. மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உடனடியாக வந்து உங்களுக்கு பணமாக மாற்றிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அது வந்து தங்கம் வந்து உடனே வச்சுட்டு யார் வேணாலும் இது பண்ணிவிட்டு பாட்டேஜ் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாம், பணமாக வாங்கிக்கலாம். வேறு எந்த ஒரு இதுவும் வந்து அதுதான் சாமானியனோட எல்லா இதுக்குமே வந்து உடனடி பண தேவைக்கு வந்து வேறு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஒரு சேமிப்பாகவும் மாறுது. இந்த அக்ஷய திருதியை வந்து மற்றவங்க எப்படி சொல்கிறாங்களோ இல்லையோ, இது வடக்க இருந்து வந்தது, இது மாதிரி வந்து நிறையா சம்பிரதாயங்கள் மதம் சார்ந்தது சம்பிரதாயம் சார்ந்தது எல்லாம் தாண்டி வந்து இது சேமிப்புன்றது ஒரு வந்து வீட்டில் பெண்கள் வந்து அதை வந்து இதாக நம்புகிறாங்க. அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றிக்கிட்டு அது வந்து எல்லாத்துக்கும் இருந்தால் எல்லா வீட்லேயும் வந்து நல்லபடியாக வந்து வருஷம் சேமிச்சுட்டு சந்தோஷம். அது நமக்கு ஒரு பொறுப்பாக மாறிடும். வந்து இது தனியாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேமிப்போடு தான் அது விலை ஏறட்டும் ஏறினா உங்களுக்கும் லாபம் தானே வந்து. அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சுருவீங்க நீங்கள். இது ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு இதாக வந்து ஒரு டிபெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேமிப்புன்றது கட்டாயம். இனி போகிற காலத்தில் எல்லாமே சேமிப்புன்றது இல்லாமல் இருக்கவே முடியாது. அது எந்த வடிவமாக இருந்தாலும், அது நகை வடிவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வங்கியில் சேமிப்பாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் எல்லோரும் போயிட்டாங்க. வந்து மாதம் வந்து ஒரு இது எஸ்ஐபின்ற இப்போ கலாச்சாரம் இப்போ வந்துட்டு போய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அவங்களுடைய வேறு மாதிரி முதலீடு, இது வேறு மாதிரி முதலீடு. அதே சமயத்தில் வீட்டில் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வந்து இது வந்து செல்வம் பெருகுது, லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்ற ஒரு இதாக நம்பிடுறாங்க. அவ்வளோதான் சார். ஆனால் வெள்ளி மேலே இருக்க ஈர்ப்பை விட தங்கத்து மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. தங்கம் அது அணிகலனாக இப்போ படுது. வந்து வெள்ளி வந்து இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லா இதுலேயும் வந்து ஒரு மெட்டலாக வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் தங்கத்துக்கு நேராக வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் விலை கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது இன்னும் வர்றதுக்கு இன்னும் நாளாகும். மக்களுக்கு அந்த புரிதல் வர்றதுக்கு அது எல்லா இதுலேயுமே வந்து சிப்பில் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இதுலேயும் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதுனால அதோட தேவை அதிகமாகவும் ஆகிட்டு இருக்குது. அது வந்து அதோட ரேட்டும் இன்னும் பல மடங்கு கூடுன்னு எல்லாம் ஆர்வலர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தங்கத்து மேலே இருக்கிறது பெண்களுக்கு பொதுவாக வந்து அது இப்போ தங்கம் விலை கூடி இருக்கிறதுனால வெள்ளியில் முலாம் பூசினை வந்து அதுவும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. வெள்ளிக்கு தங்கத்துக்கு நிகராக 18 கேரட்டு 16 கேரட்னு அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டே போகிறாங்க. அது எங்கே இது வந்துட்டு இருக்குன்னு தெரியல. 22 கேரட் நம்பி எத்தனை பேர் போயிட்டுருக்காங்க. அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கல, இந்த பக்கம் வெள்ளி முலாம் பூசுறது வந்து அதிகமாகிட்டு இருக்குல்ல, அதுவும் கண்டிப்பாக கொடுத்தா செய்யும். சேமிப்புன்றது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சேமிப்புன்றது முக்கியம் இல்லையா.